இந்த 60-70களில் பிரச்சனைக்குரிய நோயாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் மனித குலத்தையே அச்சுறுத்தக்கூடிய நோய் தான் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் பாக்ஸ், அது பெரிய அம்மைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 2000களில் மனித குலத்தையே பயமுறுத்தப்பட்ட வியாதி எதுன்னு பார்த்தீங்கன்னா HIV AIDS. இப்போது 2020களில் பிரச்சனைக்குரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பார்த்தீங்கன்னா உடற்பருமன் வரும், சக்கரை வியாதி வரும், ரத்தத்தில் கொழுப்பு புரதங்கள் இருக்கு இல்லையா, இந்த LDL, ட்ரைக்ளிசரைட்ஸ், VLDL இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதாவது லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். இதில் அளவுக்கு அதிகமாக இதனுடைய அளவு கூடுதல், எண்ணிக்கை கூடுதல், இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வரும். இப்போது இந்த ஃபேட்டி லிவருக்கும் அடிப்படையாக காரணம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்கிறாங்க. அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் உடற்பருமன் வருது, உடற்பருமன் இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரக்கூடியவங்களுக்கு சக்கரை வியாதி வரும், சக்கரை வியாதி இருக்கக்கூடியவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டிஸ்லிபிடிமியான்னு சொல்லுவோம், அதாவது ஹைப்பர் கொலஸ்ட்ரலேமியா, பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ட்ரைக்ளிசரைடேமியான்னு சொல்லுவோம், இல்லை இந்த LDLன்னு சொல்லக்கூடிய அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதெல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவரை இன்றைக்கி உருவாக்குது.